அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். பரிமளா ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய நினைவில் நின்றவள் உணர்ச்சி பூர்வமான அருமையான கதை. படிச்சுக்கிட்டே கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மார்கழி மாத குளிர், பனிக்காற்று வீச குளித்து முடித்த ரத்னா துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அகல் விளக்கை ஏற்றி வைத்து உள்ளே வர அவள் எதிரில் வந்து நின்றார் கிருஷ்ணன். காலையில் மங்களகரமாக உன் முகத்தை பார்த்தாலே மனசுல இருக்கிற கவலையெல்லாம் பறந்தோடிடுதுமா. விடியற்காலையிலேயே குளிச்சுட்ட. இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானேம்மா, கொஞ்ச நேரம் படுக்கக்கூடாதா? அப்பாவை பார்த்து புன்முறுவல் செய்தாள் ரத்னா. வழக்கத்தை மாற்ற முடியுமா? காலையிலேயே விழிப்பு வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க 7 மணிக்கு டியூஷனுக்கு வந்துடுவாங்க. உள்ளே வாங்கப்பா, காஃபி போட்டு தரேன். ஃபில்டரில் டிகாஷன் கள்ளி சொட்டாக திக்காக இறங்கியிருக்க அடுப்பில் காய்ந்து கொண்டிருந்த பாலை ஊற்றி ஆற்றி ஒரு டம்ளரில் எடுத்து கொண்டு வந்து வாசலில் ஈசி சேரில் அமர்ந்திருந்த அப்பாவிடம் வந்தாள். அவளிடமிருந்து காஃபியை வாங்கி கொண்டவர், நீ குடிச்சியாம்மா? கமலா வரட்டும்பா, 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறோம். வர்ற நேரம்தான். நீ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே வேலைக்கு வந்துட்டாங்க. தாயில்லாத உனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. அந்த பாசமும் பிரியமும் விட்டு போகுமா? சரி, அவங்க வந்த உடனே குடி சொன்னவர் காஃபியை உறிஞ்சியவர், சீனி போடாமலேயே காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா என்றார். உங்களுக்கு சுகர் வந்ததுலேருந்து பார்த்து தான் செய்ய வேண்டியிருக்கு. டிகாஷன் குறைச்சி பால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஊற்றினேன். எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் இல்லையா? ரத்னாவை பாசம் மேலிட பார்க்கிறார். பேப்பர் வந்துருச்சாமா? வரலப்பா. அதற்குள் வெளிகேட்டை திறந்து கொண்டு கமலம் உள்ளே வந்தாள். ரத்னா, காலையில் எழுந்து குளிச்சாச்சா? சரி, வா, காஃபி போடுறேன், குடிப்போம். தலையை சுற்றின துண்டை அழுத்திட்டு தலையை காய் வை ரத்னா. ஈரத்தலையோடு எவ்வளவு நேரம் இருப்ப? ஒரு வேலைக்காரி போல் இல்லாமல் உரிமையுடன் பழகும் அதிகாரம் பெற்றவள் கமலம். கணவனை இழந்து ஆதரவில்லாமல் இருந்த கமலத்திற்கு அடைக்கலம் கொடுத்தவர் கிருஷ்ணன். அதற்கு தகுந்தாற்போல் அந்த குடும்பத்தில் ஒன்றி வேலை பார்த்தாள் கமலம். சமையலில் இருந்து எல்லா வேலைகளும் அவளை சார்ந்தது. ரத்னா ஏதும் உதவிக்கு வந்தாலும் தடுத்து விடுவாள். பேப்பரை முன்வாசலில் தூக்கி போட்டுவிட்டு பேப்பர்காரன் சைக்கிளில் பறக்க அன்றைய செய்தித்தாளை கையில் எடுத்த ரத்னா முதல் பக்கத்திலேயே கூந்தலை விரித்து போட்டு கண்களில் காதல் ரசம் சொட்ட அருகில் இருக்கும் கதாநாயகனை அணைத்தபடி நின்ற நடிகை கனகதாராவின் படத்தை பார்த்தாள். பொங்கல் வெளியீடு. அழகு புயல் கனகதாராவின் நடிப்பில் தொடாமல் மலர்ந்தேன் விளம்பரத்தை பார்த்த ரத்னா செய்தித்தாளை மடித்து அங்கிருந்த டீஃபாயில் வைத்தாள். நிச்சயம் அப்பா என்று பேப்பர் படிக்கப் போவதில்லை. அங்கிருந்து சமையல் அறைக்கு செல்ல, என்னம்மா ரத்னா, பேப்பர் வந்தாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கேன், என்கிட்ட கொடுக்காம டீஃபாயில் வச்சுட்டு போயிட்டியே சொன்னபடி செய்தித்தாளை பிரிக்க முன்பக்கத்தில் அந்த சினிமா விளம்பரம் அவர் கண்களில் படுகிறது. முகத்தில் இருந்த புன்னகை மாயமாக மறைய, உடல் இறுக்கமடைய, கண்கள் கோவைப்பழமாக சிவக்க பேப்பரை கசக்கி தூக்கி எறிகிறார். சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்த கமலம் செய்தித்தாள் கசங்கி போய் ஹாலில் கிடப்பதை பார்த்து கண்களாலேயே அருகில் நின்ற ரத்னாவை அதுதானா என்பது போல பார்க்க, ஆமாம் என்ற பாவனையில் ரத்னா தலையசைக்க, கசங்கிய செய்தித்தாளிலும் புன்னகை மாறாமல் போஸ் கொடுத்தபடி இருக்கிறாள் ரசிகர்களின் மனம் கவர்ந்த கனகதாரா. பாகம் 2. கனகா இல்லம். பெயர் பொறிக்கப்பட்டிருக்க திரைவானில் உச்சத்தில் இருக்கும் நடிகை என்பதால் வெளியில் வந்தால் பார்ப்பதற்கென்றே ஒரு ரசிகர் கூட்டம் அந்த வீட்டின் எதிரே இருந்த மரத்தடியில் காத்து கிடந்தது. நேத்து நான் பார்த்தேன்டா, என்ன ஒரு நிறம் தெரியுமா? மேக்கப் இல்லாமலேயே நல்ல கலராக இருக்காங்க. சிம்பிளா சுடிதாரில் தான் இருந்தாங்க. காரில் போகும்போது கண்ணாடியை இறக்கி புன்சிரிப்போடு கையசைக்கும் அழகே தனி. அதுக்காகவே அடிக்கடி வருவேன். பால்கனியில் அடிக்கடி வந்து நிற்பாங்க. இன்னைக்கு ஆளை காணும். ஊர்ல இல்லையா? ஷூட்டிங் போயிட்டாங்களா? ஏய் மச்சி, நான் அந்த வாட்ச்மேன் கிட்ட பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். தகவல் சரியா வரும். 2 நாள் இங்கே தான் இருக்காங்க. அடுத்த வாரம் சிங்கப்பூர் போறாங்க. சினிமா டைட்டில் கூட தெரியும். என்னடா சொல்லு? அவனை சுற்றி ஒரு கூட்டம் பெருமுகத்தோடு தொண்டையை செருமியபடி, அவன் மனசில் அவள். டைட்டிலே சூப்பரா இருக்கு. படமும் அதுக்கு மேல இருக்கும் போல. கல்லூரி கதையாம். காதல் ரசம் சொட்ட மனசை கிறங்கடிக்கிற மாதிரி அவங்க நடிப்பு சூப்பராக இருக்கும். வாசலில் கார் வந்து நிற்க காவலாளி ஓடி வந்து கேட்டை திறந்தான். போர்ட்டிகோவில் காரை நிறுத்திய சந்துரு
உரிமையுடன் உள்ளே நுழைந்தான். வாங்க ஐயா. சமையல்கார மருது வரவேற்க, கனகா இருக்காளா? ம், அவங்க ரூமில் இருக்காங்க. இன்னும் அரை மணி நேரத்தில் ஷூட்டிங் கிளம்பணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தான் ஆப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணுறேன். சரி, அப்படியே 2 டம்ளராக போட்டு எடுத்துட்டு வா. ஆகட்டும் ஐயா. 2 படியாக தாவி ஏறினான் சந்துரு. கனகாவின் அறையில் ஏசி ஓடும் சப்தம் கேட்டது. இன்டர்காமில் கனகாவை அழைத்தான். நான் சந்துரு, கதவை திற. அடுத்த 5 நிமிடத்தில் கதவு திறக்க உள்ளே நுழைந்து கதவை சாத்தினான். உயரக விரிப்பு அந்த பெரிய கட்டிலை அலங்கரிக்க எல்சிடி டிவி ஒரு பக்கம், ஆளுயர கண்ணாடி, ஃப்ரிட்ஜ் என்று அந்த அறை அவள் பணக்கார வாழ்க்கையை அப்பட்டமாக வெளிப்படுத்தியது. என்ன கனகா, ரொம்ப சிம்பிளாக மேக்கப் பண்ணியிருக்க. இன்னைக்கு என்ன பிச்சைக்காரி வேஷமா? கேட்டபடி அங்கிருந்த சோபாவில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்து கொள்ள, சந்துரு, ஓவராக பேசாதே. உனக்கு தான் மாதம் மாதம் உன் அக்கௌண்டில் தண்டம் வளரனே, அப்புறம் ஏன் வீடு தேடி வர? அப்படி விட்டுட முடியுமா? குப்பை மேட்டில் இருந்தவளை கோபுரத்தில் தூக்கி வச்சவனாச்சே. அந்த நன்றி உனக்கு சாகும் வரை இருக்கணும். இப்படி விரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதே. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வந்த? இப்போவெல்லாம் துணை நடிகள் சப்ளை பண்ணுற ஏஜென்ட்டாக இருந்து வருமானம் அதிகம் வரமாட்டேங்குது. என்னை போல ஃபீல்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் தொழிலை விட்டுடலாம்னு இருக்கேன். அது உன் இஷ்டம். என்ன கனகா, இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுகிற? நம்ம ஒப்பந்தம் என்ன ஆகிறது? நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் வசதியாக இருக்கிற வரை தான் உன் ரகசியம் பாதுகாக்கப்படும், புரியுதா? இனிமே எனக்கு மாதம் 1 லட்சம் பத்தாது, 2 லட்சம் என் கணக்கில் படணும். அதை சொல்லத்தான் வந்தேன். இது ரொம்ப அநியாயம் சந்துரு. நான் இந்த ஃபீல்டில் வந்து 6 மாதத்துல இருந்து 5 வருஷமா பணம் தவறாமல் உனக்கு பணம் கொடுக்குறேன். இதுக்கு மேலே நீ எதிர்பார்த்தா அது பேராசை. நீ ஒருத்தி கோடி கோடியாக வச்சு அழகு பார்க்கிற, பிள்ளையா குட்டியா? அதுவும் இல்லாமல் உன் அழகில் மயங்கி உன் கண்ணசைவுக்கு 4 ஹீரோ காத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆனா நான் இல்லை ஏமாந்து நிற்கணும்? எனக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. அப்பவும் நீ பிளாக்மெயில் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அது நீ ஃப்ரெஷ்ஷாக முதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் முடியும். நீ கல்யாணமான ஹீரோ யாரையாவது செலக்ட் பண்ணிட்டா என் பருப்பு வேகாது. அவன் விஷயத்தை கேள்விப்பட்டு பரவாயில்லை ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா என்ன செய்யறது? சி, நீ மனுஷனே இல்லை. சரி, கொடுத்து தொலைக்கிறேன். இனி இப்படி வீடு தேடி வந்து தொல்லை பண்ணாதே, கிளம்பு. ஏன் இப்படி விரட்டுற? மருதுகிட்ட ஆப்பிள் ஜூஸ் சொல்லியிருக்கேன், வரட்டும், குடிச்சிட்டு போகிறேன். சந்துரு கோபமாக கத்த, சரி சரி, கோபப்படாதே. உன் பர்சனல் செக்ரட்டரி சிந்துவை எங்கே காணும்? கீழே இருக்காளா? சரி, நானே போய் பார்த்துட்டு போகிறேன். அவன் வெளியேற கதவை மூடுகிறாள். பகுதி 3. லட்சுமி சமையலில் ஈடுபட்டிருக்கும் மாதவியிடம் வந்தாள். மாதவி, காலையில் வேலையை இழுத்து போட்டுக்காதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறியம்மா. உனக்கும் அபர்ணாவுக்கும் செஞ்ச தக்காளி சாதமே எங்களுக்கும் போதும். டிஃபன் பாக்ஸில் கட்டுறதுக்கு ஒரு பிடி கூட செய்தால் போதும். எதுக்கு எங்களுக்காக ஒரு சமையல்? அபர்ணா கிளம்பி நீ வேலைக்கு கிளம்பணும். இதோ முடிஞ்சாச்சு அத்தை. ஒரு பொரியல், கீரை கூட்டு, அப்பளம், அவ்வளவுதான். சாதம் மட்டும் ரைஸ் குக்கரில் வச்சுக்கோங்க. வயதான நீங்கள் 2 பேரும் காய்கறி சேர்த்துக்கிட்டா தான் உடம்புக்கு நல்லது. இருக்கட்டும்மா, லீவு நாள் செய்து போடு, சாப்பிட்றோம். இனி நீ குளிச்சு 2 இட்லியை தண்ணி குடிச்சு முழுங்கிட்டு பஸ்ஸுக்கு ஓடிடுவ. சரி அத்தை. அபர்ணா என்ன செய்கிறா? அவங்க தாத்தாவோட பேசிக்கிட்டு இருக்கா. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாளா? தெரியலையே. எல்லாம் எழுதி வச்சு சமத்தா டைம் டேபிள் பார்த்து புத்தகத்தை பேக்கில் எடுத்து வச்சுட்டா. அபர்ணா, அபர்ணா, வந்துட்டேம்மா. வா குளிக்கலாம், அப்புறம் ஸ்கூல் வேன் வந்துடும். அவளை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட அதற்குள் தட்டில் இட்லியும் சட்னியும் வைத்து எடுத்து வந்த லட்சுமி, மாதவி, நீ போய் குளிச்சுட்டு கிளம்புமா, நான் அபர்ணாவுக்கு டிஃபன் கொடுக்குறேன். அவளை அழைத்து கொண்டு வாசல் பக்கம் வர, பாட்டியை படுத்தாம சுத்தமாக சாப்பிடணும் என்று சொன்னபடி உள்ளே செல்லும் மாதவியை பார்த்து தன் திராட்சை விழிகளை உருட்டி அழகாக சிரிக்கிறாள் அந்த 8 வயது சிறுமி அபர்ணா. குளித்து எளிமையாக தன்னை அலங்கரித்து கொண்டு கிளம்பி வந்த மாதவி ஸ்கூல் வேனுக்காக படியில் பாட்டியுடன் அமர்ந்திருக்கும் அபர்ணாவிடம் வருகிறாள். அபர்ணா, உங்கள் மிஸ்கிட்ட அம்மா நாளைக்கு ஃபீஸ் கட்ட ஸ்கூலுக்கு வருவாங்கன்னு சொல்கிறியா? அம்மா, எங்கள் மிஸ் வேனில் தான் வருவாங்க, அவங்கக்கிட்ட நீயே சொல்லிடு. அதோ வேன் வந்துடுச்சு. தாத்தா, பாட்டி, பாய். அம்மா டாட்டா. வாசலில் நின்ற வேனில் அபர்ணா ஏற
வேனில் இருந்த ஆயா அவள் சாப்பாட்டு பேக்கையும் ஸ்கூல் பேக்கையும் வாங்கி கொள்ள ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்திருந்த ரத்னாவை புன்னகையுடன் பார்த்த மாதவி, ரத்னா, நாளைக்கு ஃபீஸ் கட்ட ஸ்கூலுக்கு வரேன். நாளைக்கு ஸ்கூலில் பார்ப்போம். இன்னும் நிறைய டைம் இருக்கு. நீங்க மெதுவாகவே வரலாம். அருகில் வரும் அபர்ணாவை தன் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்கிறாள். வேன் கிளம்பி செல்ல, மாதவி, நீ போய் சாப்பிடு. மாமா, நீங்களும் வாங்க. வாசலில் அமர்ந்திருந்த சங்கரன் மருமகளை பார்க்கிறார். நீ போய் சாப்பிட்டுட்டு கிளம்புமா, நானும் அத்தையும் அப்புறமா சாப்பிட்றோம். சரி மாமா. சாப்பிட்டு விட்டு ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தவள் அங்கு மாட்டப்பட்டிருக்கும் கார்த்தியின் படத்திற்கு முன் ஒரு நிமிடம் கண்மூடி நிற்கிறாள். 1 வருடம் 2 வருடம் இல்லைங்க, 5 வருட பொழுது நீங்கள் இல்லாமல் போயிடுச்சுங்க. உங்கள் நினைவுகளுடன் நானும் நம்ம மக அபர்ணாவை என் வாழ்க்கை பிடிப்பாக நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க. கடைசி வரை இந்த குடும்பத்துக்கு உழைக்கிறதுக்கான தெம்பையும் சலனப்படாத மனசையும் நீங்கள் தான் தரணும். நான் வரேன் போயிட்டு வரேம்மா. அவர்களிடம் விடைபெற்று கொண்டு தெருவில் இறங்கி நடக்கிறாள் மாதவி. ஸ்கூல் மணி அடிக்க குழந்தைகள் மைதானத்தில் வரிசையாக நிற்க மைக்கில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் ஒலிக்கத் தொடங்குகிறது. நீராடும் கடலுடுத்த ஸ்கூல் கேட் அருகே கார் நிற்க அதிலிருந்து இறங்கிய சுமதி, டிரைவர், நீங்கள் கிளம்புங்க, சாயந்தரம் 4 மணிக்கு வந்தால் போதும். சொன்னபடி உள்ளே வருகிறாள். மெல்ல வந்து கண்மூடி நிற்கும் ரத்னாவின் அருகில் நின்றவள், சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சொல்ல, பேசாதே. ஓகே. அவளும் கண்மூடி நிற்கிறாள். பணக்கார வீட்டு பொண்ணு, இந்த மாதிரி டீச்சர் வேலைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அதுவும் காரில் வந்துடுங்கிற நீ சீக்கிரமாக வரக்கூடாதா? லேட் ஆயிடுச்சு ரத்னா. கிளம்புற நேரம் இந்த சஞ்சய் ஃபோனில் பிடிச்சிக்கிட்டான். சொன்னாலும் கேட்கல, அதான் லேட்டு. அசடு வழிந்தாள் சுமதி. கட்டிக்க போகிறவங்கிட்ட பேசுகிற, பேசாமல் லீவு போட்டுட்டு மணிக்கணக்காக பேச வேண்டியது தானே. வேலைக்குன்னு வந்துட்டா அதில் ஒழுங்கை கடைப்பிடிக்கணும். அம்மா தாயே, இந்த காய்ச்சற பிரின்ஸ்பால் கூட கண்டுக்கல. லேட்டாக நான் வந்தால் உன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியலையே. இனிமே சஞ்சய் கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுறேன். சாயந்தரமாக கூப்பிடு, என் ஃப்ரெண்ட் ரத்னா சத்தம் போடுறான்னு சொல்லிடுறேன். அடிப்பாவி, உன்னை சரியான நேரத்துக்கு வான்னு சொன்னால் அதை சஞ்சய் வரைக்கும் சொல்லி என்னை மாட்டி விடுறியே. அதற்குள் அங்கே ஓடி வந்த சுமித்ரா, சித்தி என்று அழைத்தபடி ரத்னாவின் கையை பிடிக்க, சுமித்ரா குட்டி, எப்படி இருக்க? உடம்பு பரவாயில்லையா? சரி, கிளாஸுக்கு போ. ஸ்கூலில் சித்தின்னு கூப்பிடக்கூடாது, மிஸ்ஸுன்னு தான் கூப்பிடணும், சரியா? ஓடு ஓடு. சுமதி, சரி, மணி அடித்தாச்சு, நான் கிளாஸுக்கு போகிறேன். மதியானம் லஞ்ச் அவரில் பார்ப்போம். அபர்ணா, நீ ஹோம்ஒர்க் செய்துட்டு வந்தியா? ஆமாம். நீ செய்தியா? நான் தான் உடம்பு சரியில்லைன்னு 2 நாள் ஸ்கூலுக்கு வரலையே. உனக்கு அம்மா இருக்காங்க, சொல்லி தருவாங்க. எனக்கு தான் அம்மா இல்லையே. குரலில் ஏக்கம் இழையோட சுமித்ரா சொல்ல, உனக்கு அம்மா கிடையாது, அதே மாதிரி எனக்கு அப்பா இல்லையே. எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தெரியுமா? அதே மாதிரி எங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. ரத்னா வகுப்பறைக்குள் நுழைய மாணவ மாணவிகள் பேசுவதை நிறுத்தி அமைதி காக்கிறார்கள். வாசலில் காத்திருந்த மனோகரனை நோக்கி வந்தாள் ரத்னா. மாமா, எப்படி இருக்கீங்க? சுமிக்குட்டி இன்னைக்கு வகுப்பில் இருமிக்கிட்டே இருந்தா. டாக்டர்கிட்ட இன்னைக்கு போகணுமா? ஆமாம் ரத்னா, டாக்டர்கிட்ட போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன். அப்பா பார்க்கணும்னு சொன்னார், வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். இல்லை ரத்னா, இன்னைக்கு கடைப்பையனும் லீவு, வேலை இருக்குது. இந்த சண்டே சுமித்ராவை கூட்டிகிட்டு வரேன். அதற்குள் சுமித்ரா வர, ஏறிக்க சுமித்ரா, போகலாம். அப்பாவின் பின்னால் ஏறிக்கொண்ட சுமித்ரா ரத்னாவுக்கு டாட்டா காமித்து கிளம்பினாள். அவர்கள் போவதையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்த ரத்னாவின் தோளை தொட்டாள் சுமதி. என்ன, உன் மாமாவை பார்த்ததும் மனசு பழைய ஞாபகங்களில் கலங்குதா? விடு ரத்னா, நடந்து முடிஞ்சதை நினைச்சு பார்த்தா ஆரிய காயத்தை கிளறின மாதிரி வலிதான் அதிகமாகும். வா போகலாம். என்னோட காரில் வரியா? வேண்டாம் சுமதி, நீ கிளம்பு, நான் ஸ்கூல் வேனில் கிளம்புறேன். தோழியிடம் விடைபெற்று கொண்டு கிளம்புவதற்கு தயாராக இருந்த வேனில் ஏறிக்கொள்ள, மிஸ், இங்கே வாங்க, அபர்ணா கூப்பிட அவள் அருகில் அமர்ந்து கொண்டாள். அத்தை, நான் கடையில் இருக்கேன். சுமித்ராவுக்கு பிரெட்டும் பாலும் கொடுங்க. காய்ச்சல் அடித்த உடம்பு, எண்ணெய் பலகாரம் ஆகாது. சரிப்பா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். பாட்டி, நான் முகம் அலம்பிட்டு வந்து சாப்பிட்றேன். நீங்கள் பால் கலந்து வைங்க பாட்டி. சரிடா செல்லம், போயிட்டு சீக்கிரமாக வா, பார்ப்போம். வீட்டை ஒட்டினார் போல் இருந்த கடைக்குள் நுழைந்தான் மனோகர். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி என்று எலக்ட்ரானிக் ஜாமான்கள் வைத்து பெரிய அளவில் இல்லாவிட்டாலும்
ஓரளவு பெயர் சொல்லும்படி நன்றாகவே வியாபாரம் செய்து வந்தான் மனோகர். மனு எலக்ட்ரானிக்ஸ் என்ற போர்டு பெயிண்ட் உதிர்ந்து காட்சியளித்தது. எதிலும் நாட்டமில்லாததால் வாழ்க்கையை ஓட்ட வேண்டுமே என்ற கட்டாயத்திலும் மகள் சுமித்ராவின் எதிர்காலத்தை நினைத்தும் வாழ்ந்து கொண்டிருந்தான் மனோகர். அவனுடைய கருப்பு நிறமும் குழி விழுந்த கண்களும் ஒட்டிய முகவாயும் அவன் அழகில்லாதவன் என்பதை சொன்னாலும் அவனுடைய மனசில் நிறைந்திருந்த அன்பும் பாசமும் அவளுக்கு புரியவில்லையே. உயிருக்கு உயிராய் நேசித்த கணவனையும் பெற்றெடுத்த மகளையும் ஒரே நிமிடத்தில் உதறிவிட்டு சென்று விட்டாளே. மனம் பழைய நினைவுகளில் மூழ்கி அவன் வருத்தத்தை கூட்ட கண்கள் கலங்க அமர்ந்திருந்த மனோகரிடம் வந்த பரமன், சார், கஸ்டமர் வந்திருக்காங்க. சுதாரித்து எழுந்தவன், வாங்க, என்ன பார்க்குறீங்க? ஃப்ரிட்ஜ் கோத்ரேஜ் இருக்கா? நிறைய வெரைட்டி இருக்கு, வாங்க காண்பிக்கிறேன். கவலையை ஓரம் கட்டிவிட்டு வியாபாரத்தில் கவனமானான். அப்பா, அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அம்மா போட்டோ எங்கப்பா காணும்? நான் அம்மாவை பார்க்கணும். சாமியை பார்த்து கும்பிடு சுமி. உனக்கு சாமி தான் அம்மா. உனக்கு படிப்பை கொடுக்கும், நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கும். அப்பா, என் ஃப்ரெண்ட் அபர்ணாவுக்கு அப்பா கிடையாது. அவரும் செத்து போய் சாமி கிட்ட போயிட்டாராம். ஆனா அவருடைய போட்டோவை வச்சிருக்கா, என்கிட்ட காண்பிச்சா. நானும் அது மாதிரி அம்மா போட்டோவை வச்சுக்கணும். காட்டுப்பா. இங்கே பார் சுமித்ரா, சொன்னா கேட்கணும். உங்க அம்மாவோட போட்டோவே நம்ம வீட்டில் கிடையாது. நீ சின்ன பிள்ளையா இருந்ததால உனக்கு ஞாபகம் இருக்காது. அம்மா இறந்ததும் அந்த ஊரை விட்டு தாத்தா ஊருக்கு வந்துட்டோமா, அப்ப போட்டோவெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். அதனால இனிமே கேட்கக்கூடாது, சரியா? சரிப்பா. சமத்துக்குட்டி. மகளை முத்தமிட்டான் மனோகர். இவ்வளவு அழகா ரதி போல எனக்கு மனைவி கிடைப்பாள்னு நான் கனவிலும் நினைக்கல. இந்த மொத்த அழகு குவியலும் எனக்குத்தான் சொந்தம் நினைக்கும் போதே என் மனசு பூரிச்சு போகுது. உனக்கும் எனக்கும் நிறத்தில் எவ்வளவு வேறுபாடு. உன் ரோஜா நிறத்துக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத கருப்பு நிறம். ஆனாலும் நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் தாரா. உன்னை கடைசி வரை என் கைக்குள்ளே வச்சு மகாராணியாக தாங்குவேன். இது சத்தியம். தன் கரிய நிற கைகளால் சிவந்த தளிர் போன்ற தன் விரல்களை தீண்டும் மனோகரனை பார்க்கிறாள். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா தாரா? அவனை நிமிர்ந்து பார்க்கிறாள். எப்படி பிடிக்கும்? கற்பனையில் கைப்பிடிக்கும் கணவனை பற்றி எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பேன். ராஜகுமாரனாக, பங்களாவும் காருமாக, செல்வ செழிப்பில் வலம் வரும் ஆண் அழகனாக, எல்லாமே கண்ணாடி மாளிகையால் நொறுங்கி விட்டதே. தாரா, உனக்கு செவ்வாய் தோஷ ஜாதகம். படிப்பும் சரியா வரலன்னு 10ஆவதோட படிப்பை நிறுத்திட்ட. சரியான வரனும் அமையல. அழகும் நிறமும் சோறுபடாது. இந்த வர நல்ல இடம். அப்பா அம்மா இல்லை, தூரத்து சொந்தம்னு துணையா அவர் அத்தை மட்டும்தான் இருக்காங்க. நல்லபடியா பிஸ்னஸ் பண்றாரு. தேவையான சம்பாத்தியம் இருக்கு. நீ சரின்னு சொன்னா பேசி முடிவு பண்ணிடுவேன். வேறு வழி தெரியாமல் கழுத்தை நீட்டிவிட்டாள். இனி இவனுடன் தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம். கஷ்டப்பட்டு முகத்தில் புன்முறுவலை வரவழைத்தாள். பிடிக்காமல் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க அழகை விட உங்க அன்பான மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷத்தில் மனைவியை தழுவி கொண்டான். அப்பா, பாட்டி சாப்பிட கூப்பிடுறாங்க, எழுந்து வாங்க. சுமித்ரா அழைக்க அருகில் நின்ற மகளை பார்த்தவன், அழகில் அப்படியே அம்மாவை உரித்து வைத்து பிறந்திருக்கிறாள். குணத்தில் அவளை மாதிரி இருக்கக்கூடாது. என்னப்பா அப்படி பார்க்கறீங்க? என் மகள் எவ்வளவு அழகுன்னு பார்த்தேன். என் அப்பாவும் தான் அழகு. என் செல்லம், உனக்கு அப்பாவை பிடிக்குமாடா? ரொம்ப பிடிக்கும். எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீதான். தாத்தா என்ன சொன்னாரு தெரியுமா? உன்னோட அப்பா மாதிரி யாருக்கும் கிடைக்காது சுமி. அவர் மனசு பூரா நீதான் இருக்க. உனக்காகவே வாழற ஜீவன். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு உன் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் உன் அப்பாவை சந்தோஷப்படுத்த வேணும் அப்படின்னு சொன்னாரு. நான் எப்பவுமே நீங்க சொல்றதை கேட்டு சமர்த்தா நடந்துப்பேன்பா. அப்பாவின் கன்னத்தில் முத்தமிட தழுந்திய கண்ணீரை துடைத்து கொண்டான் மனோகர். நம்ம மாதவியை பார்த்தா பாவமா இருக்குங்க. வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடமாடிட்டு இருக்கா. இந்த குணவதியோடு வாழ நம்ம பிள்ளைக்கு கொடுப்பனை இல்லாமல் போயிடுச்சு. சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சூன்யம் வரும்னு நினைக்கல. 4 நாள் ஜுரத்தில் படுத்தவன் நம்ம எல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. வயசான நாம இப்ப மகனை நினைச்சு கண்ணீர் விட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன செய்யறது லட்சுமி? புத்திர சோகத்தில் மனசு உழுண்டு சாகணுங்கிற விதி நமக்கு இருக்கு. புருஷனை இழந்து சந்தோஷத்தை தொலைச்சி நடைபெடமா வாழணுங்கிற நிலை நம்ம மாதவிக்கு இருக்கு. அதை யாரால மாற்ற முடியும்? மாற்ற முடியுங்க. என்ன சொல்ற லட்சுமி? பாவங்க மாதவி. நமக்கு பிறகு அவளுக்கு யார் இருக்கா? மாமனார் மாமியார்னு
நம்ம மேலே அன்பும் மரியாதையும் வச்சிருக்கா. நமக்காக உழைக்கவும் செய்கிறா. நாம் வாழ்ந்து முடிச்சவங்க. இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம்னு வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் மாதவி தம் மனசில் இருப்பதை யாருக்கிட்ட சொல்வா? நாளைக்கு தாயும் மகளுமாக தனிமையான வாழ்க்கை தானே வாழணும். நாம் உயிரோடு இருக்கும்போதே மாதவிக்கு ஒரு நல்ல வழிகாட்டணுங்க. என்ன சொல்கிற லட்சுமி? அது எப்படி சாத்தியம்? சாத்தியப்படணும். அவள் மனசை மாற்றி நிஜத்தை எடுத்து சொல்லி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. அவள் வாழ்க்கையில் மீண்டும் வசந்தம் வீசணும். அவளை என் மகளாக நினைச்சி மனசார சொல்கிறேன். நானே என் மருமகளுக்கு ஒரு நல்ல வரன் பார்க்க போகிறேன். 8 வயசில் மகளோடு இருக்கிற மாதவியை கட்டிக்க யார் முன் வருவா லட்சுமி? அப்படியே வந்தாலும் மாதவி சம்மதிப்பாளா? அவ போயிட்டா அப்புறம் நம்ம நிலைமை நினைச்சு பார்த்தியா? ஏங்க இப்படி சுயநலமாக யோசிக்காதீங்க. நமக்கு கடைசி வரை தொண்டு செய்யணும்னு நினைக்கிறீங்களா? நமக்கு இனி துணை வேணும்னு நினைக்கக்கூடாது. எத்தனையோ முதியோர் இல்லம் இருக்கு. தனியாக காலத்தை ஓட்ட முடியாட்டி அங்கே போய் இருந்துடலாம். மனசை கல்லாக்கி கொண்டு வாழ வேண்டிய வயதில் ஒரு துறவி போல கடமையை மட்டும் செய்துக்கிட்டு இருக்கிற மாதவி நம்ம கண் பார்க்க நல்லா வாழணுங்க. உன்னோட நல்ல மனசு எனக்கு புரியுது லட்சுமி. நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். அபர்ணாவை தூங்க வைத்து விட்டு வந்த மாதவி, அத்தை நீங்கள் இன்னும் தூங்கலையா? உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷர் இருக்குது, நேரத்துக்கு படுங்க. மாமா தூங்கிட்டாங்களா? எங்கம்மா தூக்கம் வருது, படுக்க போயிட்டாரு. நான் தான் பல யோசனையில் தூக்கம் வராமல் உட்கார்ந்துட்டுருக்கேன். அத்தை, நடந்ததை நினச்சிட்டு இருந்தா உங்கள் உடம்பு தான் மேற்கொண்டு தொந்தரவு கொடுக்கும். மனசை நல்லபடியாக வச்சுக்க பாருங்க. சுவாமி புத்தகங்கள் அலமாரி நிறைய இருக்குது, எடுத்து படிங்க. அலைபாயிர மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். பெரிய மனுஷா எனக்கு ஆறுதல் சொல்கிற, ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் உன் கண்களில் தெரிகிற சோகம், வாடி இருக்கிற உன் முகம் உன் மனசின் ரணத்தை சொல்லுதேம்மா. கண்கலங்க லட்சுமியை பார்க்கிறாள். அதிலிருந்து நானும் வெளியே வர முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் நம்ம விட்டு போய் முழுசாக 5 வருஷம் ஆச்சு. இன்னும் அவர் ஞாபகங்கள் என் மனதிலிருந்து போகலை. அவரோடு அன்பாக சந்தோஷமாக இருந்த நிமிடங்கள், எனக்காக அவர் பட்ட கஷ்டங்கள், எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தபோது அன்போடு அவர் எனக்கு செய்த பணிவிடைகள் எதையுமே என்னால் மறக்க முடியல அத்தை. சொன்னவள் அவள் மடியில் முகம் புதைத்து அழ ஆறுதலாக அவள் கேசத்தை தடவி கொடுக்கிறாள். ஷூட்டிங்க்கு கிளம்புற மருது, நைட் வர லேட் ஆகிடும். எனக்கு டின்னர் வேண்டாம். சிந்து போலாமா? கிளம்பலாம் மேடம். அவள் பின்னால் மேக்கப் கிட்டை தூக்கி கொண்டு உதவியாளர் சின்னு வர காரில் ஏறி கிளம்பினாள் கனகதாரா. மேக்கப் ரூமிலிருந்து வெளிப்பட்ட அவளை நெருங்கினான் நிரஞ்சன். உங்ககிட்ட இருந்து நல்ல பதிலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். இறுக்கமான உடையில் இளமை வெளிப்பட உடுத்தியிருந்த கனகதாரா தற்காலிக மறைப்பாக சால்வையை போர்த்தி இருந்தாள். நிரஞ்சன், என் பதிலை ஏற்கனவே சொல்லிட்டேன். எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், உங்ககிட்ட நல்ல பதில்தான் வேணும். உங்கள் மனைவி உங்கள் மேலே உயிராக இருக்காங்க. இருக்கட்டும், அதுக்காக நான் உங்கள் மேலே அன்பு வைக்கக்கூடாதுன்னு இருக்கா? இதுதான் உங்கள் மறுப்புக்கு காரணம்னா அவளை டைவர்ஸ் பண்ணவும் நான் தயார். காதலுடன் அவளை பார்க்க, நிரஞ்சன் சார், ஷார்ட் ரெடி, வாங்க. உதவியாளர் அழைக்க அந்த படத்தின் கதாநாயகன் நிரஞ்சன் ஷெட்டுக்குள் நுழைந்தான். நிரஞ்சன், புகழ்பெற்ற வில்லன் நிகில், மற்றொரு இளம் கதாநாயகன் பிரதீப், எத்தனையோ பேர் அவளுக்காக, அவள் கண் அசைவுக்காக காத்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் காரணம் போதை ஊட்டும் அவள் அழகு, காதல் பேசும் நீண்ட விழிகள், செதுக்கி வைத்த சிற்பம் போல அவள் கட்டி காக்கும் உடல் அமைப்பு. மனதில் இனம் புரியாத பெருமிதம் உண்டாக, உதட்டில் கர்வ புன்னகை உதிக்க, அவள் அழைப்பிற்காக அங்கிருக்கும் சேரில் உட்கார்ந்தாள். மேடம், ஃபோனில் பிரதீப், பேசுகிறீங்களா? சிந்து ஃபோனை கொடுக்க, சொல்லுங்க பிரதீப். நீதான் சொல்லணும் கனகா. நான் இன்னும் நடிக்கணும், சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு பிரதீப். அதுக்கு நான் என்னைக்கும் தடையாக இருக்க மாட்டேன். கல்யாணம் முடிஞ்சாலும் நீ நடிக்கலாம். கல்யாணம் முடிஞ்சிட்டா என் மார்க்கெட் டவுன் ஆகிடுமே. நீ அப்படி நினைக்காதே. ஃபீல்டில் எல்லா கேரக்டருக்கும் பொருந்துகிற ஒரே ஆள் நீதான். கல்லூரி மாணவியாக, குடும்ப பெண்ணாக, துணிச்சலான வீராங்கனையாக, எல்லாவற்றுக்கும் உன்னை தேடி வந்துதானே உன் வாசலில் கீழ் நிற்கிறாங்க. அதை தக்க வச்சுக்கத்தான் பார்க்குறேன். கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணினா நிச்சயம் உங்களையும் கன்சிடர் பண்ணுவேன். பாய். பக்கத்தில் இருக்கும் சிந்துவை பார்க்கிறாள். ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வர சொல்லு. அவள் செல்ல, இது வாழ்க்கை. ஆடம்பரமான பங்களா,
கண் அசைவிற்கு வேலை செய்யும் வேலையாட்கள், பெட்டகத்திலும் பேங்கிலும் நிரம்பி வழியும் நகைகள், கட்டுக்கட்டாக பணம். குருவிக்கூடு மாதிரியான சிறிய இடத்தில் சமைத்து சாப்பிட்டு படுத்து தூங்கிய கனகதாரா நினைவில் வர, சை, தேவையில்லாத நினைவு. ஒதுக்கி தள்ளியவளாக சிந்து கொண்டு வந்து கொடுத்த பழரசத்தை ரசித்து குடிக்க ஆரம்பித்தாள். மேடம், வர்றீங்களா? அடுத்த ஷாட் உங்களோடது. மேலே போர்த்தி இருந்த சால்வையை எடுத்து போட்டவள் கவர்ச்சி மின்ன அண்ணன் நடந்து அரங்கில் இருந்தவர்களின் கண்களில் பிரகாசத்தை ஏற்படுத்தியபடி ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்கு வந்தாள். நிரஞ்சன் அவளை வைத்த விழி மாறாமல் பார்த்தபடி நின்றான். வாங்க மாமா. சுமித்ரா கண்ணு, ஓடிவா. ரத்னா அவர்களை வரவேற்க, அப்பா, மாமாவும் உங்க பேத்தி சுமிக்குட்டியும் வந்திருக்காங்க. உள்ளே வந்து மனோகரை புன்னகையுடன் பார்த்தார். வாங்க மனோகர். சுமிக்குட்டி, எப்படிடா இருக்க? ஜுரம் சரியா போச்சா? ஓடி போச்சு தாத்தா. நீங்க என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாம். ஸ்கூலில் சித்தி சொன்னாங்க. ஆமாண்டா செல்லம், நீ இன்னைக்கு வருவேன்னு தான் உன் சித்தி சொன்னா. கமலம்மா உனக்கு பிடிச்ச தேங்காய் பால் ஆப்பம் செய்திருக்காங்க. வா சுமி, சாப்பிடலாம். அவளை அழைத்து கொண்ட ரத்னா உள்ளே செல்கிறாள். எப்படி இருக்கீங்க மனோகர்? நான் நல்லா தான் இருக்கேன் மாமா. உங்க வாய் தான் இந்த பதிலை சொல்லுது, உங்க மனசு சொல்லலை. அது எனக்கு தெரியும். ஏன் மாமா, நீங்களாக ஏதாவது கற்பனை பண்ணிருக்கீங்க? நானும் சுமியும் சந்தோஷமாகவே இருக்கோம். எப்படி மனோகர்? கட்டின பெண்டாட்டி வீட்டை விட்டு ஓடிட்டா. ஊருக்குள்ளே தலை நிமிர முடியாம ஊரை விட்டே காலி பண்ணி வந்து இப்போ இங்கே பழச மறக்க முடியாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், உங்கள் வாழ்க்கையை கெடுத்த பாவி. நீங்கள் என்னமாம்மா பண்ணுவீங்க? இது என்னோட விதி. இல்லை மனோகர், பொண்ணுன்னு சொல்லி ஒரு ராட்சசியை, பண பிசாசை, தான் உலக அழகின் கர்வத்தை தோளில் தூக்கி வச்சிருந்த ஒரு பேயை கல்யாணம் பண்ணி வச்சேனே, அதுதான் காரணம். அதுக்காக உங்ககிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேட்டாலும் என் மனசு ஆறாது. வேண்டாம் அம்மா, இப்படி பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. நான் மறக்க நினைச்சாலும் நீங்க மறக்க மாட்டேங்கிறீங்க. வாங்க, நாமும் போய் சாப்பிடலாம். அவரை அழைத்து கொண்டு மனோகர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் சுமித்ராவிடம் வருகிறான். ஆப்பம் எப்படி இருக்கு சுமி? சூப்பர், வாங்க நீங்களும் சாப்பிடுங்க. அதுக்குத்தானே வந்திருக்கேன். கமலாம்மா கையால் வாரம் ஒரு தடவையாவது சாப்பிடாட்டி இந்த நாக்கு ஏங்க ஆரம்பிச்சிடும். புன்னகையுடன் அங்கு வந்த கமலம் அவர்களுக்கு பரிமாற ஆரம்பிக்கிறாள். சித்தி, இந்த ஃபோட்டோ பாட்டியோடது தானே? ஆமாம், அவங்க தான் உன் பாட்டி. பாட்டி நம்மையெல்லாம் விட்டுட்டு சாமிக்கிட்ட போயிட்டாங்க தானே? ஆமாம், எங்கள் அம்மாவும் சாமிக்கிட்ட போயிட்டாங்க. ஆனால் அவங்க ஃபோட்டோ என்கிட்ட இல்லை சித்தி. நான் அம்மாவை பார்த்ததே இல்லை. சொன்னபடி டிவியில் கார்ட்டூன் பார்த்து கொண்டிருந்த சுமித்ரா சேனலை மாற்ற, அதில் நடிகை கனகதாரா கதாநாயகனுடன் பூங்காவில் பாட்டு பாடி நடனம் ஆடுகிறாள். சித்தி, இங்கே பாருங்களேன், எங்க அம்மா இவங்கள மாதிரி அழகா இருப்பாங்களா? சுமி, சேனலை மாத்து. தாத்தாவுக்கு சினிமா பாட்டு பிடிக்காது, அப்புறம் கோபப்படுவாங்க. டிவியை நிறுத்தியவள், வா, நாம 2 பேரும் மாடிக்கு போகலாம். மரத்தில் மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு, மாடியிலிருந்து பறிக்கலாம், ஓடி வா. அவளும் பேசியதை மறந்து, வாங்க சித்தி போலாம். அவள் கைப்பிடித்து மாடியேற வாசலில் அமர்ந்திருந்த கிருஷ்ணனும் மனோகரும் அவர்களை பார்க்கிறார்கள். அத்தை, சுமித்ராவை தூங்க வைங்க. எனக்கு மனசு சரியில்லை, கோவில் வரை போயிட்டு வந்துடுறேன். உனக்கு உன் மாமனார் வீட்டுக்கு போனாலே அந்த பாதகியோட வாழ்ந்த வாழ்க்கை ஞாபகத்துக்கு வந்துடுது. மனது துவண்டு போயிடுற. என்னப்பா செய்யறது? தங்கம் போல ஒரு மகளை வச்சிருக்க, அவளை நினைச்சு மனசை தேத்திக்க. சொன்னவள், சரிப்பா போயிட்டு வா, அந்த கடவுள் உன் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கட்டும். கருணையின் வடிவாக காட்சி தரும் அம்மனை கையெடுத்து கும்பிடுகிறான். தாயே, இந்த ஜென்மத்தில் நான் எந்த பாவமும் செய்யலை. போன ஜென்மத்தில் நான் பண்ணின பாவத்துக்கான தண்டனையை நீ எனக்கு கொடுத்துருக்க. அதை நான் ஏற்றுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அலைபாயிர மனதுக்கு நீ தான் ஆறுதலை தரணும் தாயே. கண்களில் நீர் வழிய அம்மனின் சன்னதியில் கைகூப்பி நிற்கிறான். என்ன மனோகர், கோவில் மூட போகிற நேரத்துக்கு வந்திருக்கீங்க? அருகில் நிற்கும் பெரியவர் கேட்க அவரை பார்க்கிறான். அவன் வசிக்கும் தெருவில் இருப்பவர். எனக்கு தான் வயசாயிடுச்சு, வீட்டிலும் இருக்க முடியல, மருமகள்கிட்ட பேச்சு கேட்கறதுக்கு இப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன். சரி தம்பி, நீ சாமி கும்பிட்டுட்டு வாங்க, நான் கோவில் பூட்டுற நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அவர் நடந்து செல்ல அங்கிருந்த பிரகார மண்டபத்தில் உட்கார்கிறான். குருக்கள் அம்பாள் சன்னதியை மூடிவிட்டு வெளியே வருகிறார். என்ன, அம்பாளை பிரிய இன்னும் மனசு வரலையா?
இல்லை, வெளிக்கேட்டை மூட போறீங்களா? பரவாயில்ல, உட்கார்ந்துருங்க. மனசுக்கு அமைதியை தேடி அவகிட்ட வந்திருக்கீங்க போல இருக்கு. வாட்ச்மேன் சாப்பிட போயிருக்காரு. அவர் வர வரைக்கும் இருப்பீங்களா? இருக்கேன் சாமி. அப்ப சரி, வெளிக்கேட்ட போட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வருகிறேன். குருக்கள் வெளியேற அமைதியான அந்த சூழல். வெளியில் இருக்கும் சூலாயுதம், அதில் செருகி இருக்கும் எலுமிச்சம்பழம், உள்ளே கருணை சொரூபமாக வீற்றிருக்கும் அன்னை, வேப்ப மரத்து காற்று சில்லென்று அவன் முகத்தில் மோத அப்படியே கண்களை மூடுகிறான். கல்யாணம் முடிந்து மறுவீடு வந்து கணவன் வீட்டிற்கு கிளம்பும் மகளை பார்க்கிறார் கிருஷ்ணன். அம்மா, உன் மனசு எனக்கு புரியுது. நான் ஏழை வாத்தியார். என் தகுதி இவ்வளவுதான். உன் கனவுகள் பெருசு. நமக்கு இதுக்கு மேலே பெரிய இடம் அமையாது. உன் அழகை பார்த்து ஆசைப்பட்டு ராஜகுமாரன் வருவான்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். உன்கிட்ட அழகை அபரிமிதமாக கொடுத்த கடவுள் என்கிட்ட அந்த அளவு செல்வத்தை கொடுக்கல. அழகும் பணமும் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. உன் தங்கை ரத்னாவை பார்த்து நீ கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குமா. இப்போவும் அவகிட்ட இருக்கிற நல்ல புடவைகளையெல்லாம் கல்யாணமாகி போகிற உனக்கு கொடுத்துட்டா. மாப்பிள்ளை அழகில் உன்னை விட குறைஞ்சிருக்கலாம். அவருக்கு எதிலும் திருப்திப்படுற நல்ல மனசு இருக்கு. உன்னை கடைசி வரை கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கை என்கிட்ட மலையளவு இருக்கு. நீ சந்தோஷமா புறப்படுமா. மௌனமாக நிற்கிறாள் கனகா. அக்கா, மாமா உனக்காக ஸ்பெஷலாக பாசந்தி வாங்கிக்கிட்டு வந்திருக்காரு. கிளம்புறதுக்கு முன்னே உங்கள் அக்காவுக்கு ஸ்வீட் கொடு ரத்னா. அந்த இனிப்பு வாயிலும் மனசிலும் நிறைஞ்சி உங்கள் அக்கா என்னோட கிளம்பட்டும்னு சொன்னார். சாப்பிடுக்கா. வேண்டா ரத்னா, காலையில் சாப்பிட்டதே நெஞ்ச கரிக்குது, எடுத்துட்டு போ. அப்படி சொல்லாதே கனகா. மாப்பிள்ளை உனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தது. அவர் விருப்பப்படி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கிளம்பு. கமலம் சொல்ல அவளை முறைத்து பார்க்கிறாள். வேண்டாம்னு ஒரு தடவை தான் சொல்ல முடியும். இப்படி ஆளாளுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. சரி, ஏன் இப்படி கத்துற? வாசலில் இருக்கிற மாமா காதில் விழப்போகுது. நீ சாப்பிட்டதா சொல்லிக்கிறேன். ரத்னா வாசலுக்கு வருகிறாள். மாமா, அக்கா எனக்கு கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டா. நீங்க முதலில் வாங்கி கொடுத்த ஸ்வீட் இல்லையா, அதான். மனம் கொள்ளாத பூரிப்புடன் அழகின் சொரூபமாக தன் முன்னே நிற்கும் கனகாவை ஆசை தீர பார்க்கிறான். நான் வரேன் மாமா. வரேன் ரத்னா. போயிட்டு வரோம் கமலாமா. அன்புடன் விடைபெறுகிறார்கள். அவர்களை பிரிந்து புகுந்த வீடு செல்கிறோமே என்கிற மன வருத்தம் இல்லாமல் இவனுடன் இனி எப்படி வாழப்போகிறோம் என்ற சிந்தனை மட்டுமே மனம் முழுவதும் நிரம்பியிருக்க அவனுடன் புறப்படுகிறாள். தீப்பெட்டியை வரிசையாக அடுக்கி வைத்தது போல வீடுகள். நடந்து போக மட்டும் சிறிய சந்து. அதன் வழியாக அழைத்து போகிறான் மனோகரன். வா கனகா, நம்ம வீடு 8வது வீட்டில் 4-5 பெண்கள் ஆரத்தி தட்டுடன் நிற்க உள்ளிருந்து அத்தை குரல் கொடுக்கிறாள். ஆரத்தி எடுத்துட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வர சொல்லுங்கம்மா. சுவாமி விளக்கேற்றி கும்பிடு கனகா. நீ காலடி எடுத்து வச்ச நேரம் எங்கள் மனோகர் நல்லபடியாக முன்னுக்கு வரட்டும். அத்தை சொல்ல பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக அவள் சொன்னதை செய்கிறாள். மங்கிய விளக்கொளியில் அழகு பிம்பமாக தன் அருகே நிற்கும் கனகாவை பார்க்கிறான். என்ன தயக்கம்? உட்கார் கனகா. என் சாம்ராஜ்யத்தின் ராணி நீதான். அவளை தன் அருகே அழைத்து அணைத்து கொள்ள ஒருவித இறுக்கத்துடன் அமர்ந்திருக்கிறாள் கனகா.